ஓகே. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 12th ஆஃப் மார்ச். டைம் வந்து 9:15 ஆகுது. ஆக்சுவலா என்ன விஷயம்னா இந்த இடத்துல நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல என்ன விஷயம்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நேற்றுலேருந்து அப்படியே எக்ஸ்பீரியலேருந்து திருப்பி வந்து ஒரு ஃபால் ஒன்று திருப்பி வந்திருக்கு. இந்த ஃபால் எப்படின்னா, கீழே புட்டு பையர்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா, இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் இந்த சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட வந்து எங்கன்னா இந்த இடம் 23,356 இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து வரத்துக்கு இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock இல்லாட்டி வந்து 12:30 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ். இந்த ரெக்கவரி எதுக்குன்னா எப்படின்னா, இங்கே பாருங்கள், சப்போஸ் வந்து இப்படி இறங்கிட்டுருக்கு இது சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்கவரி எதுக்குன்னா, நான் அடுத்த நாளைக்கு வந்து பொசிஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி வந்து ஒன்று வரும் 12 மணிக்கு மேலே. இல்லாட்டி என்னென்னா, இந்த ரெக்கவரி வந்து வரல, சப்போஸ் வந்து கண்டினியூவாக வந்து இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக பேரிஷாக வந்து முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சப்போர்ட்லேருந்து வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பிளானு. இப்போ வந்து இவனான இந்த லோவுக்கு வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு ஸ்டாடல் பொசிஷனை வந்து இந்த 25,300 வந்து பேரிஷ் பொசிஷனை காலை வந்து செல் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? எவ்வளோ இருக்குன்னா 350 இருக்குது ப்ரீமியம். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. இங்கேருந்து ரெக்கவரி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே போனான்னா ஒரு 75 பாயிண்ட்ஸ் வரும். அப்போனா நம்ம 3% வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இடத்துல இருக்கணும். ஓகேவா? எவ்வளோனா 321. ஓகே, நம்ம போய் ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். 550 செல்லு எவ்வளோனா 12 லாட். டேட் வந்து 12. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எதுலன்னா 23,550 வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எவ்வளோவில் வந்து எக்ஸிக்யூட்னா 320 வந்து எக்ஸிக்யூட் 320.45 வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். எவ்வளோனா 320.45. ஓகேவா? திருப்பி இதை திருப்பி ஹையில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஹையில் போச்சுன்னா நம்ம திருப்பி இங்கே ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து இது ரெக்கவரி ஆகாது. இன்றைக்கி மதியம் 12 மணி வரைக்கும். 12 மணிக்கு மேலே தான் வந்து ஒரு ரெக்கவரி ஒன்று வரும். அது வரைக்கும் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இது அப்படியே கீழே போச்சுன்னா விட்டுடலாம். சப்போஸ் ஒரு ஹை ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இது வந்து எவ்வளோனா 90 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 3% வந்து ஸ்டாப் லாஸ்னால் வந்து 418 வந்தால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கணும். இதுதான் வந்து பிளானு பண்ணியிருக்கோம். இது எப்படி வந்து முடியுதுன்னு பார்க்கலாம். திருப்பி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. டைம் கரெக்டாக 9:29 ஆகுது, 9:30 ஆகுது. தெரியுதுங்களா? இந்த இடம் தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதை சப்போர்ட்லேருந்து திருப்பி வந்து மேலே போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோக்கு வந்து வரணும். ஓகே, இப்போ நம்ம அதனால் ஆப்ஷன் வந்து பையிங் ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். எதில் எடுத்துக்கலாம்னா இதில் எடுத்துக்கலாம். 23,550 வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் இவ்வளோ கீழே இறங்கும். ஓகேவா? அதனால் வந்து நம்ம இப்போ ஆப்ஷன் வந்து பையிங் ட்ரேடு நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.95% பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 லாட் வந்து எடுத்துக்கிட்டோம். எதில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா 246.95. ஓகேவா? இந்த டாப்பில் வந்து எடுத்துக்கிட்டோம் 95. ஓகேவா? இந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 0.75% வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு 2% வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடும் இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஆப்ஷன் பையிங்கும் எடுத்துருக்கோம், செல்லிங்கும் எடுத்துருக்கோம் இந்த டாப்பில். ஓகேவா? இந்த டாப்பை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து எழுதிக்கலாம் இந்த இடத்துல.
ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒரு ஆப்ஷன் பையிங் எடுத்துருக்கோம் 246.95. ஆப்ஷன் செல்லிங் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 320.45. இப்போ செல்லிங்கில் வந்து நம்மளுக்கு 4 பாயிண்ட்ஸ் லாஸ் இருக்குது, அதாவது 324.25 இருக்குது. ஓகேவா. ஆப்ஷன் பையிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து லாஸ் இருக்குன்னா 2 பாயிண்ட்ஸ் லாஸ் இருக்குது, அதாவது 245.55 இருக்குது. 245.55. ஓகே. இங்கே என்னென்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பையிங்கில் 0.57% லாஸு, ஆப்ஷன் செல்லிங்கில் 0.16% லாஸு. ஓகேவா. ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாஸ் இருக்குன்னா ஒரு 0.18% லாஸ் இருக்குது, 4600. ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட 1900 காமிக்குது, கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. திருப்பி வந்து இந்த ட்ரேடோட வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. இந்த இடம் தான் வந்து டாப்பு. இந்த டாப் மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் போகும். ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா 23,690. ஓகேவா. அதில் எதனா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சுன்னா சொல்கிறேன். 3% வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock அப்டேட். கரெக்டாக டைம் வந்து 10 o'clock ஆகுது. என்னென்னா நம்ம இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருந்தது இந்த ஹையில், அந்த ரெசிஸ்டன்ஸை தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து வந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 24 பாயிண்ட்ஸ் ஒரு லெக்கில் வந்து லாஸு, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 53 + 24னா 57, ஒரு 277 வந்து வருது. ஓகேவா. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து இவன் வந்து போனது வந்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவன் கரெக்டாக 3% கிட்ட வந்து போனான். இந்த ஹை இருக்குல்ல, இங்கே எவ்வளோ இருக்குன்னா 385 வந்து என்னென்னா செல்லில் பையில் வந்து எவ்வளோ வந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பையில் வந்து இந்த இடம் வந்து வரும்போது 215. ஓகேவா. இந்த இடத்துல வந்து 215 வந்து போட்டுக்குவோம். எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு லாஸு ஆப்ஷன் வந்து செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.31% வந்து லாஸு, ஆப்ஷன் பையிங்கில் வந்து 12.94% வந்து லாஸு. ஓகே. இது ரெண்டே நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது கேபிட்டலுக்கு 2.90% வந்து லாஸ் வந்து காமிக்குது, அதாவது 75,270. ஓகே. நேற்று வந்து அதே மாதிரி தான் இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து போச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ட்ரேடு வந்து நம்ம எடுக்கலை. ஓகேவா. ட்ரெண்ட் என்னென்னா பேரிஷு. இது என்னென்னா இந்த புல் பேக் வந்து பொசிஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக வந்து போகுது மேலே. இந்த கேப்பை வந்து 800லேருந்து இந்த 500 300 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கான். விழுந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் புக் பண்ணுறான், ப்ளஸ் வந்து பேரிஷ் பொசிஷனும் வந்து எடுக்கிறான். இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகணும். இதுதான் 10 o'clock அப்டேட்டு. திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் விஷயம்னா இப்போ டைம் வந்து 10:18 ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா. ஃபாலோ ஆனோடனே இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஹை வந்து போயிருக்கு, ப்ளஸ் வந்து பேரிஷ் பொசிஷனும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. ஓகேவா. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணால் இன்னும் வந்து ஃபர்தராக வந்து லோக்கு வந்து போக வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்லேருந்து ரெக்கவரி ஆகட்டும். 2 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ், 3 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. மொத்தம் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்க மாதிரி காமிக்குது. ஓகேவா. இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகலை. இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்குதா, சைட் பேஸில் போதா, இல்லாட்டி வந்து பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா. நம்ம பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்னென்னா 3% வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே. இப்போ டைம் என்னன்னா ஒரு 10:40 ஆகுது.
ஆக்சுவலாக ரொம்ப வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸாக வந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த மார்க்கெட் ரொம்ப வாலட்டாலாக இருக்குல்ல, அதனால் இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 3% ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். இதுக்கு மேலே வந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து போயிடுச்சுன்னா என்னென்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா இந்த இடம். உடனே இந்த இடத்துல 3%க்கு மேலே போயிடுச்சு சொல்லி பேனிக் ஆகி பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறக்கூடாது. இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகி கீழே வரும்போது தான் வந்து க்ளோஸ் பண்ணணுமே. ஓகேவா? இந்த இடத்துல அதனால் இந்த உடனே வந்து 3% வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது போயிட்டு இங்கே போய் ஹிட் ஆன உடனே அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியெல்லாம் போகாது. ஹிட் ஆகிட்டு திருப்பி வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை இந்த லோவை ரீடெஸ்ட் பண்ணி தான் போகும். அப்படியே நம்மளுக்கு தோணலாம் இந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். ஸ்ட்ராங்காக பண்ணிச்சுன்னா பேரிஷு, இல்லை இங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா புல்லிஷு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். நம்ம பொசிஷன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 54 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 69 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸே வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 381, ஆப்ஷன் வந்து 382 வச்சுக்கலாம். 382 அப்புறம்ட்டு வந்து ஆப்ஷன் வந்து பையிங்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 196.8 196.8. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்மளுக்கு இங்கே 3.35% வந்து லாஸ் வந்து வந்திருக்கு. அதாவது ஆப்ஷன் பையிங்கில் 20%, ஆப்ஷன் செல்லிங்கில் 2.2%, 87,126. ஓகேவா? இங்கே வந்து 92 வந்து காமிச்சிட்ருக்கு. இதில் என்னன்னா நம்மளுக்கு க்ளோஸ் பண்ண சொல்லி அந்த இதெல்லாம் வராது, அலர்ட்லாம் வராது. ஏன்னா நம்ம ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா செல்லிங்கில் வந்து காசு வந்து எக்ஸ்ட்ராஸாக 10 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அதில் வந்து அவங்க இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7% தான் வந்து லாஸ் வருமே ஒரு வயல் மூமெண்ட் இருந்தாலே. அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் மொத்த காசுமே வந்து ரிஸ்க்கு தான். அது எவ்வளோ இருந்தாலும் ப்ரீமியம் வந்து டிகே வேணும். அதனால் வந்து அலர்ட்லாம் வராது. நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது பிரேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகக்கூடாது. நம்ம இங்கே கூட இது பிரேக் ஆகும், பேனிக் ஆகக்கூடாது. திருப்பி இது வந்து ரிவர்ஸ் வரும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், புல்லிஷாக பேரிஷ் சிக்னல் வராதனால. ஓகேவா? சப்போஸ் இல்லை இது கீழே தான் போவோம், நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு மேனிப்புலேட் பண்ணி இந்த இடத்துக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க, பிரேக் பண்ணி கொடுத்தனா இந்த இடத்துல வந்து நம்ம கிவ் அப் பண்ணிவிடும். ஆனால் நம்மளுக்கு 3.3% தான் வந்து லாஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பிரேக் பண்ணும்போது என்னென்னா இதை வந்து ஒன்று திருப்பி வந்து இதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரும். நம்ம ட்ரேடில் இருக்கணுமா இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பார்ப்போம் இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணுறதுன்னு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் தான். இது இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்ச உடனே அப்படியே ஸ்லோவாகி கீழே வந்து ஃபாலாகி இந்த இடத்துல வந்து முடியணும். பார்ப்போம். திருப்பியும் நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து 47 இந்த இடத்துல வந்து எவ்வளோன்னா 54. நம்மளுக்கு 90க்கு மேலே இருக்குது, 3%க்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஆமாம், 95 கிட்ட இருக்குது. ஓகேவா? சரி, திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் வந்து என்னென்னா 11 o'clock அப்டேட் தான். என்ன ஆச்சுன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஹை. ஓகேவா? திருப்பி வந்து ஒரு லோ வரணும், அதுக்கப்புறம் தான் ஒரு ஹை இப்படி போகணுமே. நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது திருப்பி இதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணோம், இந்த ஹைக்கு போயிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். 11 o'clock தான் பொசிஷன். நம்ம பொசிஷனில் எவ்வளோ லாஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 66 பாயிண்ட்ஸு, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட்ஸு. அப்போனா 140 பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. அப்போனா 150 வச்சுப்போம் ரவுண்டாக. அப்படின்னா நம்மளுக்கு 5% வந்து லாஸ் வந்து இங்கே வந்து காமிக்குது. போட்டுப்பாம்மா 402 இந்த இடத்துல. அப்புறம்ட்டு வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 178.30. ஓகேவா? எவ்வளோ வந்து லாஸ் இருக்குதுன்னா 2.92% வந்து லாஸ் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில். ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 27.80 வந்து % வந்து லாஸு. ஓகேவா? இங்கே என்னென்னா
4.51% லாஸ் காமிக்குது. இது அப்படியே வந்து 4.51% லாஸை புக் பண்ணக்கூடாது. ஏன்னா இவன் திருப்பி இப்படியே வந்து போயிட மாட்டான், திருப்பி போயிட்டு திருப்பி வந்து கீழே வருவான். அது இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, சென்செக்ஸு இவ்வளோ பெரிய கேப் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்துருக்குன்னா இந்த கேப்பை வந்து ஃபீல் பண்ணுவான், புரியுதுங்களா? பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து ஃபாலோ ஆவான். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது. நேற்று ப்ராஃபிட் பண்ணல, இன்றைக்கி வந்து 3% ப்ராஃபிட்டு இருந்தால் வந்து நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நான் நினச்சேன் இங்கேருந்து இப்படி வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபாலோ ஆகிடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை அப்படியே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸ்பைரியில் கூட வந்து கீழே வந்துருப்பான். அதனால் வந்து அவன் வியூ வந்து இன்னும் பேரிஷாக தான் இருக்குது. அதனால தான் இன்னும் பொசிஷனை வந்து அக்குமுலேட் பண்ணுறான், ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறான், எல்லாரையும் பேனிக் ஆகிறான். ஓகேவா? இன்றைக்கா வந்து நிறைய பேர் வந்து செல்லிங் வந்து ட்ரேட் எடுத்துருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. கிவ் அப் பண்ணிட்டு திருப்பி இந்த 3% வரும்போது ஒன்று நம்ம க்ளோஸ் பண்ணோம், இல்லாட்டி இதை பிரேக் பண்ணிட்டானா ஹோல்ட் பண்ணோம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை போய் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்னன்னா எதை வந்துன்னா 75,900 வந்தது காலையும் புட்டு தான் நம்மளுக்கு வந்து டார்கெட்டு. அதில் வந்து என்னென்னா அந்த ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக வந்து கரைக்கணும். இப்போ வந்து 58 இருக்குது, புரியுதுங்களா? இதை 58 வந்து நம்ம வந்து ஒரு 20 ருபீஸ் வாங்குற போது இதை வந்து பை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இது இருக்குது பாருங்கள், 75,900 வந்து கால் இருக்குது பாருங்கள், அது வந்து இப்போ வந்து 680 இருக்குது. அது 720 வரைக்கும் போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அதை தொட்ட உடனே இதை வந்து நம்ம செல் பண்ணுறோம். இதுதான் வந்து பிளானு. எப்போனா வந்து ஒரு 230 பிளானு. ஓகேவா? இது வந்து 20 ருபீஸ் வந்துச்சுனாலே வந்து நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ரீமியம் அதாவது 75,900 புட்டு வந்து 20 ருபீஸ் வந்து வரும்போது நம்ம ட்ரேடு வந்து இதை வந்து பை பண்ணிக்கிறோம், இதை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் பிளான். ஓகே, இப்போ டைம் என்னன்னா 11:19. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நான் சொன்னல, ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துலையே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது என்னன்னா திருப்பி இதை ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணோம். சப்போஸ் இல்லைன்னா இதை மேலே போயிட்டு திருப்பி இதே லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்ன விஷயம்னா இப்போ அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம பொசிஷன்ஸில் எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 49 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 48 பாயிண்ட் வந்து லாஸு. ஓகேவா? 49ம் 46ம் பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து நம்ம லாஸில் இருந்தால் 5%லேருந்து 3% லாஸ் வந்தோம். இங்கே என்னென்னா நம்மளுக்கு 4.51% இருக்குது லாஸ் இருக்கா. இப்போ நம்ம இதை வந்து போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. இது வந்து எவ்வளோனா 202 வந்து 2 இருக்குது, அதாவது இப்போ 44 இருக்குது. 202 வந்து ஆப்ஷன் வந்து பையிங்கில் வந்து போட்டுக்கலாம். அப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னா இங்கே 361.55 இருக்குது. ஓகேவா? 361.55. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோனா 2.58% வந்து லாஸ் வந்து காமிக்குது. அதாவது 67,119. இங்கே வந்து இது 78 காமிக்குது. இது ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. இது 202 வரணும், இது வந்து பார்த்திங்கன்னா 361 வரணும். அதனால் வந்து இது அதிகமாக காட்டுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இறங்கிச்சு, 56 ஆகிடுச்சு. இது வந்து 208 வந்து 8 ஆகிடுச்சு. ஓகேவா? இன்னொரு விஷயம்னா இது இங்கேருந்து இது சப்போர்ட்டும் வந்து எடுக்கலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டும் ஆகலாம். நம்ம டார்கெட் என்னென்னா 2 மணிக்கு இந்த பர்டிகுலர் வந்து இதுதான் 75,900 புட்டு இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு 25 ரூபாய்க்கு வரணும். அதனால் என்ன பண்ணுவான், இவன் மேலேருந்து இப்படி கீழே போவான், கீழேருந்து மேலே வருவான், எல்லாம் நடக்கும். ஓகேவா? இப்படியே மேலே போதில் திருப்பி வந்து அதே இடத்துக்கு வந்து கீழே வருவான், அப்புறம் திருப்பி வந்து மேலேயும் போகலாம். ஒரு வேளை இப்போயே வந்து இந்த பொசிஷன்ஸ் வந்து இவனுக்கு வந்து பில்ட் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த ஸ்விங்லேயே வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு பேரிஷ் பொசிஷன் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா இதை பிரேக் அவுட் பண்ணுறோம். பிரேக் அவுட் பண்ணிட்டானா இந்த பிளாக் லைனை கிராஸ் பண்ணுறோம், இந்த ட்ரெண்ட் லைனையும் கிராஸ் பண்ணிவிடுவோம். இதை வந்து இப்படி ரீடெஸ்ட் பண்ணிட்டானா அதோட கிடைன்னு கீழே தான் போவோம். ஓகே, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டு திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகி இதே இடத்துல வந்து நிற்பான். அப்போ வந்து என்னென்னா இந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 75,900 போட்டு திருப்பி வந்து இது வந்து கீழே வந்து வரும்.
இல்லாட்டி இது மெல்ட் ஆகியே இது வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கிட்ட வந்துடும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி சல்லுன்னு வந்து இந்த 204க்கு வந்து 241க்கு வந்து போவோம். சரி, ஓகே, நம்ம பொசிஷனை வந்து பார்ப்போம். நம்ம வந்து பேரிஷ் வியூ தான். நம்மளுக்கு இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 5% அந்த லாஸ் வந்து கொண்டு போயிட்டான். இப்போ வந்து நம்ம லாஸ் வந்து மினிமம் வைஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ 3% வந்து லாஸில் இருக்கும். அதாவது 2.5% வந்து லாஸில் இருக்கும். வெளியில் வரலாம், இல்லாட்டி வந்து ஹோல்ட் பண்ணலாம். நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னா என் வியூ வந்து பேரிஷ் வியூ, மார்க்கெட் ஒன்றும் பேரிஷாக தான் இருக்குது. ஓகேவா? 211 அப்புறம் ஆப்ஷன் செல்லிங்கில் எவ்வளோ இருக்குது? இது வந்து 354 இருக்குது. 354.40 354.40. ஓகேவா? 254.40 எவ்வளோ இருக்குது? ஆப்ஷன் 355 இருக்குது. 355. ஓகேவா? இப்போ எவ்வளோ லாஸ் இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.11% லாஸு. அதாவது 54,000 வந்து 900 வந்து காமிக்குது இங்கே. ஓகேவா? ஆனால் இதில் என்னென்னா நம்மளுக்கு 52,000 வந்து காமிச்சிட்ருக்கு. ஓகே, திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த இடம் வந்து என்னென்னா சப்போர்ட்டா இல்லாட்டி பிரேக் அவுட்டா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock அப்டேட்டு. டைம் கரெக்டாக வந்து 12 வந்து 1 ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஃபாலிங் மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்தாலே அதுலேருந்து திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டு வந்து கீழே வந்து ஃபால் ஆகும். ஓகேவா? கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது எப்படின்னா, இந்த இங்கே பாருங்களா, ஃபால் ஆகிட்டுருக்குங்களா, ஃபால் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா திருப்பி அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபால் ஆகும். திருப்பி வந்திருக்கு, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி ஃபால் ஆகுது ரெசிஸ்டன்ஸில். இதுவே ரைசிங் மார்க்கெட்டாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டில் வந்து ரைஸ் ஆச்சு. அப்போ என்னென்னா எப்படி ஆகுதுன்னா, ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி இருக்கிறல அதே பேட்டர்ன் தான். இப்படி வந்து கீழே ஃபாலோ ஆகுது, திருப்பி ஒரு ஹையர் வந்து திருப்பி கன்சல்டேட் ஆகிட்டாது, திருப்பி இந்த இடம் வந்து வீக் ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம்ட்டு வந்து ரொம்ப கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தது, கீழே தான் வந்து விழணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. ஆனால் வந்து என்னென்னா ஒரு பையிங் ப்ரெஷர் போட்டு வந்து மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி. ஏன்னா இது பெரிய ஃபால், இந்த ஃபாலுக்கு இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்தது பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து பில்ட் பண்ணி அதுக்கப்புறம்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிட்டாங்க கீழ் சைடில். இப்போ என்னன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரினா என்னென்னா, இவன் ஃபர்தராக வந்து ஃபால் ஆகணுன்னா, கீழே ஃபால் ஆகணும்னா அப்படியே வந்து விழுந்துட்டுருக்க முடியாது. ஏன்னா இவன் இந்த லோ வந்து வந்துட்டான், தெரிஞ்சுங்களா? இந்த லோ வந்து வந்ததுனால இவன் வந்து என்னென்னா எப்படியே வந்து ஃபாலோ ஆக முடியாது, ஃபியூல் இருக்காது அவனுக்கு. அதுக்கு அவனுக்கு ஆப்போசிட்டில் பொசிஷனை வந்து பில்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஏதாவது காலையில் பொசிஷன் எடுத்தவங்கள ஃபுல்லாக வந்து மேனிப்புலேட் பண்ணி மேலே கொண்டாந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டான். அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா இவன் ஃபர்தராக வந்து இவன் மேலே போனாலும் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது பார்த்திங்களா, அதாவது அடுத்த வீக் எக்ஸ்பைரி இருக்குல்ல, அதில் உள்ள அதுக்கு பொசிஷன் தான் வந்து பில்ட் பண்ணிக்கின்னு இருக்கிறான். அதுக்கு பொசிஷனை வந்து பில்ட் பண்ணிட்டான். சப்போஸ் அந்த பொசிஷன் வந்து இன்னும் அவனுக்கு பில்ட் ஆகலை, வால்யூம் வரலைன்னா திருப்பியும் இன்னும் கொஞ்சம் கூட மேலே கொண்டு போவான். அப்போனா இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாகவே முடிக்கிறதுக்கு கூட வந்து என்னென்னா வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீக் எக்ஸ்பைரியில் ஃபாலோ ஆவான். சப்போஸ் அவன் இந்த வீக்கே வந்து என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. கீழே இந்த இது இருக்குல்ல 25,550 இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா ஸ்டாடல் வந்து வச்சுருப்பாங்க. அது ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து கீழே வந்து விழும். ஓகே, இப்போ இது எதை பேஸ் பண்ணி போனாங்கன்னா சென்செக்ஸை பேஸ் பண்ணி தான் போனாங்க. இன்றைக்கி சென்செக்ஸுக்கு எக்ஸ்பைரி இந்த ப்ரீமியம் வந்து இந்த 25 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துச்சுன்னா இவன் வந்து கிக் பேக் ஆகிடுவான், மேலே வந்து போயிடுவான். இப்போ வந்து 47 இருக்குது. இப்போ அது வரைக்கும் நம்ம பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து லாஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு லெக்கில் வந்து 395 இருக்குது, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 173 இருக்குது. ஓகேவா? இது கரெக்டாக இது கீழே இந்த லோக்கு இதுக்கும் கரெக்டாக வந்து வந்துடுச்சு.
ஓகே பார்ப்போம். நம்ம அப்போனா இப்போ திருப்பி வந்து ஒரு 4% வந்து நம்ம லாஸில் இருப்போம். 3%, 2.5% இருந்தது, இப்போ 4% இருப்போம். சரி, எதுக்கும் போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. 389 இருக்குது இங்கே. ஓகே, 390 போட்டுக்கலாம். இந்த இடத்துல 390 ஆப்ஷன் செல்லிங்கில். அப்புறம்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 173 இருக்குது. ஓகே, ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு ஏற்கனவே வந்து 2% வந்து கம்மியாச்சு. அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். சரி, ஹோல்ட் பண்ணுறதுனால இப்போ எவ்வளோ லாஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எவ்வளோனா 4.31% லாஸு, அதாவது 1 lakh வந்து 11,000 வந்து லாஸ் வந்து காமிக்குது. ஓகேவா, பார்ப்போம். 4% தான் நம்மளுக்கு அலர்ட்லாம் வராது. ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னா, இது வந்து இந்த ஹைலேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். இது கொஞ்சம் நேரம் இதே இதில் கன்சல்டேட் ஆனாலே வந்து இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25 வந்து கிடச்சிடும். தெரியுதுங்களா? இப்போ 50 இருக்கா, இது வந்து 25 கிடச்சிடும். 25 கிடச்சினா குட் ரேட்டு வந்து பை பண்ணுறதுக்கு. அதையும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 575 இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு 600 rupees கிட்ட வந்து செல் பண்ணுறதுக்கும் நல்ல வந்து ஒரு ட்ரேடாக இருக்கும். ஓகே, இன்டிமேட் பண்ணுறேன். திருப்பி வந்து நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது ஏதாவதுன்னு பார்க்கலாம், சொல்கிறேன். ஓகே, இப்போ டைம் என்னன்னா கரெக்டாக 12:30 ஆகுது. ஓகேவா, 12:30 வந்து 12:24 ஆகுது. என்னன்னா இந்த இடம் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. இதுவும் ஒரு ரிஜெக்ஷனு, இதுவும் ஒரு ரிஜெக்ஷனு. இவ்வளோ வரைக்கும் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ வந்து வச்சு வந்து போயிட்டு இருந்தது. தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையர் லோ வந்து வரல. ஏன்னா இப்போ 12:30 ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையில் வந்து இந்த இடம் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 o'clock 10க்கு ஒரு லோ, திருப்பி 11 o'clock வந்து ஒரு ஹை, திருப்பி 11:30க்கு வந்து லோ, திருப்பி வந்து ஒரு 12:30க்கு ஹை. திருப்பி என்னென்னா இவன் வந்து லோ வந்து போகணும். லோ போகாமல் இதே இடத்துல வந்து சஸ்டைன் ஆகிறனா ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ளாட்டாக வந்து இப்போ தெரியுது. இந்த ஃப்ளாட் வந்து என்னென்னா அந்த ஹை கிட்ட வந்து திருப்பி ரிஜெக்ஷன் ஆகி ஃபாலோ ஆகிறது தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 83 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 71 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு. அதாவது இந்த இடத்துல வந்து 150 வந்து பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் கிடையாது. 150 பாயிண்ட்ஸ்னால் வந்து 5% வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து வந்திருக்கும். என்ன விஷயம்னா இங்கே நம்மளோட சென்செக்ஸ் ட்ரேட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இங்கே 25க்கு வந்து பார்த்திங்கன்னா 36 கிட்ட வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரேட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து என்னென்னா நம்மளுக்கு 694 வரணும். இப்போ வந்து 620 கிட்ட வந்து இருக்குது. ஓகேவா, இது வந்து 615 இருக்குது. இந்த ஹை கிட்ட வந்துச்சுன்னா இதையும் இந்த ட்ரேடையும் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 5% லாஸ் இருந்தாலும் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் முடியும். இது என்னென்னா ஆப்ஷன் ரைட்டிங் வந்து இப்படி தான் இருக்குமே. நம்ம என்னென்னா இந்த மாதிரி வால்டைலாக இந்த மாதிரி கேப் டவுன் வந்துச்சுன்னா இந்த கேப்பை வந்து சில டைமில் வந்து ஃபில் பண்ணோம், சில டைமில் வந்து ஃபில் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகும். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேனால் காலையிலேருந்து ஃபுல்லாக வந்து பொசிஷன் எடுக்கிறான்னா அடுத்த வீக்குக்கு வந்து பொசிஷன் வந்து பில் பண்ணுறான். வேரிஷான பொசிஷன் வந்து காலை வந்து செல் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இவ்வளோ நேரம் நடக்குது. இது ஃபுல்லாக வந்து முடிஞ்சிச்சுன்னா 2:30க்கு மேலே வந்து அவன் வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இது இந்த ரேலியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு பொசிஷன் வந்து பில் பண்ணுறது தான். ஓகேவா, பார்ப்போம். இப்போ டைம் என்னென்னா 12:37. என்ன விஷயம்னா இது இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் காலையில் ஒன்று கிடச்சிது. அப்படியே வந்து இங்கேருந்து ஃபாலோ ஆகும்னு நினச்சேன். ஓகேவா, ஆனால் இங்கே பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், ப்ராஃபிட்டில் லாஸ். அதுக்கப்புறம் வந்து மேனிப்புலேட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போனான். பொசிஷன் எல்லோரும் வச்சுட்டாங்க, எல்லோரும் கிவ் அப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து சிக்னல் கொடுக்குது. இந்த சிக்னல் வந்து எப்படி வந்து சஸ்டைன் ஆகுமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம்ட்டு வந்து இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. மொத்தம் வந்து 1 2 3 சப்போர்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக டே லோ வந்து பிரேக் பண்ணும். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பொசிஷன் வந்து என்னென்னா 70 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. இன்னொரு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோனா
ஒரு 47 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. ஓகேவா, 70 ஒரு 48னா 110, அப்போனா எவ்வளோனா வந்து 3.5% லாஸில் இருக்குது. இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் என்னென்னா 1:42 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா 3% வந்து நம்ம வந்து லாஸில் இருந்திருப்போம். இங்கே போச்சுன்னா 5% லாஸு. இந்த இடத்துக்கு இதை தாண்டி போகும்போது என்னென்னா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். இந்த இடத்துல வந்து 1 o'clock நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தோம். அதுலேருந்து இங்கே பிரேக் அவுட் ஆகி போகும்னு சொல்லி பார்த்தா இங்கேருந்து அப்படியே இங்கே இடத்துல நிறைய பேர் வந்து விஷயம் தெரிஞ்சு எல்லாம் ட்ரேட் எடுக்கிறாங்க போல். அப்படியே வந்து என்னென்னா இங்கேருந்து அதாவது 23,690லேருந்து 23,824 130 பாயிண்ட் வந்து கண்டினியூ வந்து 1 o'clockலேருந்து இப்போ வந்து 140 ரேலி. ஓகேவா, என்னன்னா இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. நேற்றோட லோ வந்து இந்த கேப்பை வந்து இவன் வந்து ஃபில் பண்ணிட்டான். ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன் ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 105 வந்து ப்ராஃபிட்டு லாஸ் இருக்குது. அப்புறம்ட்டு வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 105 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு. அப்போனா இங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ். 200 பாயிண்ட்ஸ்னால் எவ்வளோனா 143 இருக்குது. ஆப்ஷன் வந்து பையிங்கில் 143, ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா 441. ஓகேவா, 441 எவ்வளோ வந்து நம்மளுக்கு லாஸ் இருந்ததுன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் 4.3% லாஸு, ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 42% வந்து லாஸு. மொத்தமாக இது ரெண்டும் சேர்க்கும் போது நம்மளுக்கு 6.73% வந்து லாஸ் வந்து காமிக்குது. அதாவது 1,75,000 வந்து லாஸ் வந்து காமிக்குது. இவன் மொத்தமாக இந்த இதுவே வந்து இங்கேருந்து இந்த இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டான். அப்படியே கண்டினியூவாக வந்து ஹை லோ போட்டு இந்த கண்டினியூ இந்த ரேலி தான் வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன் ரேலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கணும். ஓகேவா, நம்ம என்னென்னா இப்போ ஒரு ட்ரேடு வந்து எடுக்க போகிறோம். ஹீரோவா ஜீரோவான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடு தான். எதில்னா வந்து இதை வந்து 700 இருக்குது பார்த்திங்களா, நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தால 76,900 அதை வந்து நம்ம வந்து ட்ரேடு செல் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் வந்து 75,900 வந்து 12 rupees இருக்குது, 30 rupees அதை வந்து பை பண்ண போகிறோம். அதுதான் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நம்ம இங்கே சென்செக்ஸை மாற்றிப்போம். அதை என்னென்னா 75,900. ஓகே, 900 வந்து சேல் பண்ணிக்கிறோம். இதை வந்து 12 rupeesக்கு வந்து பை பண்ணிக்கிறோம். இது எவ்வளோனா நம்ம வந்து 10 லாட் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, அதிகமாக எடுக்கக்கூடாது, 10 லாட் எடுத்துக்கலாம். அதான் பையிங்கில் அதிகமாக வந்து கம்மியாக இருக்குது, வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பையிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து 2,000 ரூபாய் தான் தேவைப்படுமே. செல்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து 20 lakhs மேலே வந்து தேவைப்படும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டும் சேர்த்து 21 lakhs வந்து தேவைப்படும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்னென்னா 12.8 13 rupees. இது வந்து 683. ஓகேவா, ரெண்டு ட்ரேட் எடுத்துருக்கோம். ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.2% வந்து லாஸ் இருக்குது. இதை பார்த்து இது பண்ணாதீங்க, கடைசியாக முடியும் போது தான் தெரியுமே என்னடா 48 பாயிண்ட்ஸ்லாம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பேனிக்காக இருக்கும். ஆனால் வந்து ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். இது வந்து என்னென்னா ஆப்ஷன் செல்லிங் 48 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஆப்ஷன் பையிங்க்கு. ஓகே, இதுதான் வந்து அப்டேட்டு. திருப்பி வந்து சொல்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இதுலேருந்து 450லேருந்து 420 வந்திருக்கு. பார்ப்போம். இந்த ட்ரேடை வந்து 2 ட்ரேடையை வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா டைம் வந்து கரெக்டாக வந்து 2 o'clock அப்டேட்டு. என்ன விஷயம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம்ட்டு ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸு இதை பிரேக் பண்ணிச்சு பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸு இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. இதை வந்து லோ வந்து இது இப்போ ரீடெஸ்ட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம்ட்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில்
ரிஜெக்ஷன்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த லைன் தெரியுதுங்களா, 23,690 அது கீழே போச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அநேகமாக இவன் இந்த டைம்லாம் வந்து காலைல விழுந்ததுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம்ட்டு வந்து அடுத்த வாரத்துக்கு பொசிஷன் பில்ட் பண்ணியிருப்பான். அநேகமாக வந்து இவன் ஸ்டார்ட் பண்ண ஃபாலோ ஆகிறதுக்கு 2 சைடில் இந்த வாரத்துலேயும் வந்து ப்ராஃபிட் பண்ணுவானுங்க, அடுத்த வாரம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஃபர்தராக வந்து நாளைக்கு வந்து கீழே வந்து கேண்டில் வர்றதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த டைமில் 2 o'clock இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ரேலி வர போயிடுச்சில் ஃபர்தராக வந்து இவன் வந்து ஃபாலோ ஆகணும். சரி, ஓகே. நம்ம பொசிஷன் எப்படி இருக்கலாம், ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 63 பாயிண்ட் வந்து லாஸ் இருக்குது. அதாவது 150 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5%. அதாவது இந்த இடத்துல இருந்தால் 5%, இதுக்கு மேலே வந்து போனீங்கன்னா 6.7%. இந்த லோ இந்த கீழே இருக்குல்ல, இது கீழே இங்கே வந்துச்சுன்னா 3%. இங்கே இருக்குது பாருங்கள் 3%. இதுக்கு கீழே இந்த லைனு கீழே வந்து போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும். அதாவது 23,660 வந்தால் ப்ராஃபிட் வரும். இப்போ வந்து என்னென்னா 23,005 வந்து 23,758. இது என்னென்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கணும். இறங்குதா இல்லை மேலே போதான்னு தெரில. சரி, ஓகே. இப்போ நம்ம பொசிஷன் எடுத்த சென்செக்ஸில் எடுத்தால அது என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். சென்செக்ஸில் எடுத்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 28 பாயிண்ட்ஸ்ட்ட வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேவா, அதாவது 28,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. சரி, போய் பார்ப்போம்மா நம்ம அதாவது ஆப்ஷன் பையிங் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 80 பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செல் பண்ணல, அது பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள். ஏன்னா காலையில் இதுதான் வந்து ப்ரீமியம் வந்து ஏற்றுனாங்களே, அதனால் அந்த ப்ரீமியத்தை வந்து கரைக்க பார்ப்பாங்க. ஓகேவா, சரி பார்ப்போம். அதனால தான் வந்து இந்த ஆப்ஷன் பையிங் எடுத்தேன். இந்த ஆப்ஷன் பையிங் அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் ஒன்றும் கொடுக்காது. சரி, ஓகே. நிஃப்டியில் வந்து போய் பார்ப்போம். நிஃப்டியில் என்னென்னா நம்மளுக்கு ஒரு 5% வந்து இப்போ இங்கே லாஸ் இருக்குது. இந்த 5% லாஸ்லேருந்து நம்ம வந்து ரெக்கவரி ஆகணும்னா இந்த இடம் வந்து அவன் ரிஜெக்ஷன் கொடுக்கணும். இதான் வந்து 2 o'clock அப்டேட். இப்போ வந்து டைம் வந்து என்னென்னா 2:33. இப்போ என்ன அப்டேட்னா ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணால் திருப்பி வந்து ஒரு புல் பேக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தாங்க. திருப்பியும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எழும்புறானா சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுவானா என்னன்னு தெரில. ஆனால் இவன் பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, நம்மளது நிஃப்டி இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் இன்றைக்கி லாஸ் வந்தாலும் ஒன்றையும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக நம்மளது என்னென்னா இவ்வளோ நாளாக வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், டெய்லி வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து லாஸ் இருந்தாலும் லாஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து காமிக்கிற பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் தான் வந்து பண்ணிகிட்ருக்குமே ரெகுலராக. இன்றைக்கி லாஸ் வந்தாலும் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் லாஸு. ஓகேவா, அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து என்னென்னா இது ரிவர்சல் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணாமல் இது வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வரும். அது எப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இது இருக்கா, இதில் வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது வந்து ஃபால்னால் இந்த ஃபாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணால் ஓகேவா, திருப்பி வந்து இது ஒரு இந்த ஃபாலுக்கு வந்து இவன் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறான். அவ்வளோதான். என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஃபால் இதில் இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாடலில் ஸ்ட்ராங்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரிவர்ஸில் போதெல்லாம் ஸ்டாடலில் ஸ்ட்ராங்கில் எடுத்துக்கலாம். இன்றைக்கும் வந்து என்னென்னா நம்ம ஸ்டாடலில் ஸ்ட்ராங்கில் எடுத்துக்கணும். என்னென்னா இது எக்ஸ்பைரி டேயில், அதனால் வந்து பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம்ட்டு வந்து மேலே கொண்டு போய் முடிப்பான் அப்படின்னு நினச்சேன். இப்படி கீழே வந்து இப்படி மேலே போய் முடிப்பான், ஏன்னா பொசிஷனை வந்து பில்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம்ட்டு வந்து அடுத்த வீக் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் என்னென்னா இப்போ நம்ம வச்சுருக்க பொசிஷனே வந்துன்னா அவன் புல்லிஷ் பொசிஷன்லாம் அடுத்த வீக்குக்கு வந்து பொசிஷனை வந்து பில்ட் பண்ணிட்டான். இந்த வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம்லாம் ஏறி இருக்குது, அதெல்லாம் வந்து டிகே ஆகும். அதுக்காக கொஞ்சம் இறங்குவான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம லாஸ்லாம் புக் பண்ணுவோம். என்னென்னா ஒரு 5% லாஸ்லேருந்து 3% லாஸில் வந்து புக் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 85 இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ 52 இருக்குது. அப்போனா நம்மளுக்கு 130 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, இங்கே 372 இது வந்து 159 போட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து லாஸ் வந்ததுன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6.92%. ஓகேவா,
இதில் வந்து க்ளோஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸு மட்டும் வந்து க்ளோசிங் அலர்ட் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு கொடுப்பாங்க. எதுக்குன்னா லிவரேஜ் கொடுக்குறாங்களே, ஃபியூச்சர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இங்கே 37 வந்தால் வந்து ஆப்ஷன் வந்து பையர் மேக்ஸிமம் லாஸ் வந்து 44%, ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.31%. ஓகேவா? இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 372, இது வந்து 161 இருக்குது. ஓகேவா? இது வந்து 161 ஆப்ஷன் வந்து பையிங்கு. இது வந்து 372 அதானே? ஆமாம், 372. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாஸ் இருக்குன்னா 4% வந்து லாஸ் வந்து இருக்குது. அதாவது 1 lakh வந்து 7,000 காமிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1,07,000 தான் இருக்குது. ஓகேவா? என்ன மேட்டர்னா, இதை தாண்டிச்சுன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா 5% ஆகிடுவான். இதை தாண்டிச்சுன்னா இவன் வந்து 5% ஆகிடுவான். ஏன்னா இங்கே இருக்குல்ல 5% இருக்குல்ல, இதை தாண்டிச்சுன்னா வந்து 3%, இதை தாண்டிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு. ஓகேவா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது அர்த்தம்ல சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது. இந்த செல்லிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 200 புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது. அதை பார்க்கலாமா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு? அது வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 31,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. அதாவது 1% வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. திருப்பி வந்து 3 o'clock வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம வந்து இது ரிவர்சலாக இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ டைம் என்னன்னா 2 வந்து 51. ஆக்சுவலாக கரெக்டாக வந்து நம்ம ப்ராஃபிட்டு கிட்ட வந்துட்டோம். இங்கே தெரியுதுங்களா? இந்த இடம் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா, இங்கே வந்துச்சுன்னா நம்மளது ப்ராஃபிட்டில் நம்ம பொசிஷன் வந்து வந்துடும். என்ன வந்துடுச்சுன்னா ஆப்ஷன் பையிங் பண்ண பார்த்தீங்களா, அது வரல. அது 37 புள்ளிகள் லாஸில் தான் இருக்குது. இதுவே வந்து நம்ம ஆப்ஷன் வந்து செல்லிங் பண்ணிதில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 16 பாயிண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. சரி, ஓகே. நம்ம சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஹையில் வந்து ட்ரேடை வந்து எடுத்தோம் கரெக்டாக. அது நீங்கள் வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் பையிங் பண்ண பார்த்திங்களா, அது வந்து 36 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து எவ்வளோனா 13 வந்து வாங்கினோம். இப்போ வந்து 50 கிட்ட இருக்குது. நம்ம டார்கெட்டை வந்து 70. ஓகேவா? இப்போ அந்த ஆப்ஷன் வந்து ரைட்டிங் வந்து பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அதில் எவ்வளோனா 550 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதில் போய் பார்க்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 26,000 வந்து நம்ம வந்து லாஸில் இருக்கோம் நிஃப்டியில். இதுவே வந்து சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டில் இருக்குன்னா, இங்கே நம்ம ஹையில் ட்ரேட் எடுத்ததுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4% வந்து இந்த ட்ரேடில் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகேவா? இதை வந்து என்னென்னா ஒரு கரெக்டாக 3 o'clock வந்து என்னென்னா நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்தராக வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ உள்ள இங்கே இது கீழே இறங்க என்னென்னா பேரிஷ் பொசிஷன் வந்து எக்ஸ்பைரி போது ப்ரீமியம் கம்மியாக இருக்க நிறைய பேர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரிவர்சல் வந்து போட்டு போயிடும். அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 3 மணிக்கு மேலே நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறதுனால. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸில் ஆப்ஷன் பையிங் இருக்குல்ல, 45 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சென்செக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? சென்செக்ஸில் வந்து 45 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம அப்படியே போட்டு மேனலாக போட்டு எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இங்கே 170 கிட்ட இருக்குது. 170 173 கிட்ட இருக்குது. அதையும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எக்ஸிட் மேனுவல். ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம வரும் வந்து இதுதான் நிஃப்டி தான் வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? அது வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஆப்ஷன் பையிங் வந்து 42 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. ஆப்ஷன் வந்து செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம இதிலே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மினிமம் வந்து லாஸ் இதில் வந்து என்னென்னா சப்போர்ட்டும் வந்து எடுக்கிறது வாய்க்கு. ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஓகே, கீழே வந்து இந்த 23,527 வரைக்கும் போகும். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா பேரிஷ் தான் மார்க்கெட்டு. ஆனால் வந்து மேலே வந்து போயிடல. அவங்க பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து எடுப்பாங்க. அதனால் நம்ம இந்த லாஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ சப்போஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா 201 இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 308 இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் வந்து 201 308. ஓகேவா, 201 308 இருக்குது, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஓகே, 306 203. ஓகேவா, 306 203. ஓகேவா, இது வந்து நம்ம எவ்வளோ லாஸில் வந்து புக் பண்ணியிருக்கோன்னா, ஆப்ஷன் பையிங் வந்து 17% வந்து லாஸில் புக் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங்கு 0.52% வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஓவராலாக ரெண்டும் சேர்த்து 0.89% வந்து நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கோம். அதாவது 23,110. ஓகேவா, நம்ம பாருங்க கொஞ்சம் அமைதியாக பொசிஷனை பார்த்து இருந்தோன்னா நம்ம வந்து லாஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோனா நம்ம 1% லாஸில் இன்றைக்கி லாஸை வந்து புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கொடுத்த உங்கள் தகவல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இது கீழே போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஓகே, அதோடு வந்து முடிச்சிடுவோம். பை பை.